ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருப்புகழை அருணகிரிநாதர் பாடியிருக்கார். ஆனால் இந்த மொத்த திருப்புகழிலே ஒரு விசித்திரமான ஒன்று, ஒரே ஒரு திருப்புகழில் முருகரும் பாடியிருக்காரு, அருணகிரிநாதரும் பாடியிருக்கார். முருகர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் அதை முடிக்கிறார். மொத்தத்தில் ஒரே ஒரு திருப்புகழ் தான் அந்த மாதிரி இருக்குது. அது என்ன திருப்புகழ்னு பார்ப்போம். அதோடைய சன்னிவேஷம், அதோடைய என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி வந்திருக்குன்னா அதுனா, அது அருணகிரிநாதரை முருகன் தடுத்து ஆட்கொண்ட அப்புறம், அவர் நாக்கில் ஓம்காரம் எழுந்த அப்புறம் அவர் முத்தைத்தர் அந்த திருப்புகழை பாடுறாரு. அப்புறம் அவர் தியானத்தில் போய் ஞான நிலையை அடையிறாரு. ஞான நிலையை, அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்ச அப்புறம் திருப்பியும் முருகர் நீ வயலூருக்கு வா அப்படின்றார். சரி, வயலூருக்கு போன அப்புறம் நான் உன்னை பாட சொன்னனே, அந்த பாட்டுக்கு கூட நாமகரணம் பண்ணிட்டேன், திருப்புகழ்னு நாமகரணம் பண்ணிட்டேங்க, அது இன்னும் பாடாமையே இருக்கே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்னத்தை பற்றி பாடுவேன், எதை வச்சு பாடுவேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னுடைய மயிலை பற்றி பாடு. முருகர் சொல்கிறார், என்னோடய மயிலை பற்றி பாடு. அது எப்பேற்பட்ட மயில், பக்கங்கள்லாம் அழகான மணி பொருந்திய அந்த சேனம், அந்த குதிரைக்கு மேலே வைக்கிற அந்த சேனம், அதெல்லாம் அந்த பொன்னிறமான அந்த சேனம், இதை வச்சு கம்பீரமாக நடக்கிற குதிரை மாதிரி இருக்கிற அந்த மயிலை பற்றி பாடு, அதாவது என்னோடய மயிலை பற்றி பாடு அப்படின்றார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் உக்ர துரகமு அப்படின்றாரு, இதை பற்றி பாடு. அப்புறம் இந்த கதம்ப மாலையை போட்டுருக்கேன், கதம்ப மரத்தோடைய மாலையை போட்டுருக்கேன், அதை பற்றி பாடு. நீ இப்போ பக்குவ மலர்த்தொடையும். அப்புறம் இந்த மொத்த இது கிரௌஞ்சி மலையே பொடி ஆக்கக்கூடிய என்னுடைய வேலை பற்றி பாடு. அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டு அருள் கை வடிவேலும். குவடுனா மலை, அது பட்டொழிய அப்படியே பொடி ஆக்கும், பட்டுருவ அதை உரசிண்டு போகிறது, அந்த அது எதனால், அருள் கை வடிவேலும், அந்த வேலை பற்றி பாடு. அப்புறம் மொத்த திக்குமும் நடுங்கக்கூடிய அந்த கொடியில் இருக்கிற அந்த சேவலை பற்றி பாடு. திக் அது மதிக்க வரு குக்குடம்னா இங்கே சேவல், ஸோ அதை பற்றி பாரு. அப்புறம் பக்தர்களுக்கெல்லாம் ரக்ஷை கொடுக்கக்கூடிய என்னுடைய பிஞ்சு பாதத்தை பற்றி பாரு, பன்னிரு தோள்களை பற்றி பாடு. ரக்ஷை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். இந்த வயலூர், இந்த திருத்தணி செய்ப்பதியை பற்றி பாடு. இதை பற்றி உயர்ந்த திருப்புகழ் விருப்பமோடு நீ செப்பு. இங்கே அந்த தெலுங்கு வார்த்தை வருது. திருப்புகழில் பெரும்பாலும் இந்த தெலுங்கு வடமொழிகளுடைய இம்பேக்ட் இருக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது, இப்போ இந்த இதில் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு. இது வரைக்கும் முருகன் டைரக்டாக சொல்லியிருக்கார், அப்படின்னு நீ சொன்னியேப்பா அப்படின்றது இப்போ சொல்கிறார் அவர். செப்பு என எனக்கு அருள் கை மறவேனே, அப்படின்னு நீ எனக்கு சொன்ன அதை நான் மறப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய மயிலை பற்றி பாடு, என்னுடைய மாலையை, கதம்ப மாலையை பற்றி பாடு, அப்புறம் வேலை பற்றி பாடு, அந்த சேவலை பற்றி பாடு, அதுக்கப்புறம் இந்த வயலூர் இந்த செய்ப்பதியை பற்றி பாடு. இப்படி திருப்புகழை நீ விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே, நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இது டைரெக்டாக முருகர் சொன்னதாக இவர் சொல்கிறாரு. அது முருகர் பாடியிருக்கார் ஃபஸ்ட்டு ஹாஃப். செகண்ட் ஹாஃப் இவர் விநாயகரை பற்றி பாடி அதை முடிக்கிறாரு. விநாயகருக்கு என்னென்னலாம் பதார்த்தம்லாம் பக்ஷணம்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறாரு. அவரை, இக்குனா கரும்பு, அவரை, நற்கனிகள், சர்க்கரை, பருப்புடன் நெய், எள் பொறி, அவல் துவரை, இளநீர், வண்டு எச்சில். எச்சில்னா தேன். அது பயிறு, அப்ப வகை, பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், இடி,
பல்வகை தனி மூலம் மிக்க அடிசல் கடலை பக்ஷணம் எனக்கொள். இதெல்லாத்தையும் எடுத்துக்கிற எப்பேற்பட்ட விநாயகர்? ஒரு விக்ன சமர்த்தன் என்னும் அருள் ஆழி வெற்ப. அதாவது ஒரு எல்லா விக்னங்களையும் நீக்கக்கூடிய, அதில் எக்ஸ்பர்ட் அவர். சமர்த்தன், அதே மாதிரி சமர்த்தன் வடமொழியோடைய இது வருது. விக்ன சமர்த்தன் எனும் அருள் ஆழி, பெரிய கடல் அவன், பெரிய மலை, வெற்ப அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நீ யார், உன்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அட்ஜெக்டிவ் அதே மாதிரி எப்படி வருது பாருங்கள் இந்த விநாயகரை பற்றி. குட்டில சட்டில வில் பரமர் அப்பர் அருள் வித்தக. அதாவது வளைந்த ஜடையையும் பினாக்கி என்னும் வில்லையும். குட்டில சட்டில வில் யார்? பரமர், அவர்தான் பரம்பொருளானவர், அவர்தான் மேலானவர். யார்? அப்பர், அதாவது அவர்தான் சிவபெருமான், உனக்கு அப்பா. அப்பர் அருள் வித்தக, அப்பேற்பட்டவன் அருளிய வித்தகனே, எக்ஸ்பர்ட்டே அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன, உன்னுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? மறுப்பு உடைய பெருமாளே, ஒற்றை கொம்பை ஏகதந்தத்தை கொன்ற பெருமாளே அப்படின்னு விநாயகரை சொல்லி இவர் முடிக்கிறார். ஸோ முதல் போர்ஷன் முருகரே சொல்லியிருக்கார், அதை டைரக்ட் டென்ஸில் சொல்லி இப்படி நீ செப்புன்னு எனக்கு அருள்கை மறவேனே அப்படின்னு சொல்கிறாரு. அது ஃபஸ்ட்டு. செகண்ட், அப்புறம் இவர் விநாயகரை பற்றி சொல்லுவார். இந்த ஒரு திருப்புகழில் தான், இது 2வது திருப்புகழ். இந்த ஒரு திருப்புகழில் தான் முருகரும் பாடியிருக்காரு, அருணகிரிநாதரும் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் முருகரை பற்றியும் சில இடத்துல விநாயகரை பற்றியும் பாடியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த திருப்புகழுடைய விசேஷம். இது எல்லாத்தையும் என் சத்குரு பாதார விருந்துகளை சமர்ப்பிக்கிறேன். குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகினே. ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமः.